ஆயத்திர பத்திர கோத்திர மல்லாத்திர கல்லைத்திர பிடிச்சின்னு சாத்துற, 110 கோத்திர வளைய பத்திர எண்ணெயை ஊத்துற, மசாலாவை ஏற்றுற, தட்டக பத்திர பத்திர ராத்திரியில் கத்துற, காலில் மல்லாந்துக்கிற. ஏதாவது விளங்குச்சா? முதல்ல உங்களுக்கு விளங்குச்சான்னு பாருங்க. இதுதான் தென்காட்சி சாமிநாதன் ஐயா சொல்வார், கேட்குறவங்களுக்கு புரியலாம் தத்துவம், பேசுகிறவனுக்கே புரியலாம் அது மகா தத்துவம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது சார். இது மகா தத்துவம். இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. 1000 வருஷம் வாழ்வேன்னுச்சான். எங்கள் தாத்தா சொன்ன பழமொழி இது. 1000 வருஷம் வாழ்வேன்னுச்சான். ஆமை ஆயத்திர பத்திர கோத்திர. ஆமை எப்படி இருக்கேன்னு நவந்து போகும். மல்லாத்திர ஒரு கல்லை ஏத்திர பிடிச்சிக்கின்னு சாத்துறேன். ஆமையை கொண்டுட்டான் நம்மால். 100 வருஷம் வாழ்வேன்னுச்சான் மீன். 110 கோத்திர வலைய போத்துற, எண்ணெயை ஊற்றுற, மசாலாவை ஏற்றுற, நல்லா மீனை பிடிச்சி வறுத்து எடுத்துட்டான் நம்மால். 10 வருஷம் வாழ்வேன்னுச்சான் தவளை. தத்தக புத்தக பத்திர ராத்திரியில் கத்துற, கிக்கின்னு கத்திருக்கேன் மழை காலத்தில். ஒரு 2 வீலர் ஏற்றிட்டு போயிருப்பான். முடிஞ்சிருக்கும் வாழ்க்கை. 1000 வருஷம் வாழ்வேனுச்சு முடிஞ்சிச்சு, 100 வருஷம் வாழ்வேனுச்சு முடிஞ்சிச்சு, 10 ஆண்டுகள் வாழ்கிறது முடிஞ்சிச்சு. ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்கிறது தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் சார்.